குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு டைமரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இதுதான் கொஸ்டின். இன்புட் சென்சார் ஆன் ஆன உடனே ஆஃப்டர் 3 செகண்ட் மோட்டார் ஒன் ஆன் ஆகணும். ஆஃப்டர் 4 செகண்ட் மோட்டார் 2 ஆன் ஆகணும். ஆஃப்டர் 5 செகண்ட் ரிப்பீட் த சைக்கிள் நடக்கணும். இதுதான் கொஸ்டின். இதுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்புட்க்கு நார்மலி ஓப்பன் கான்டெக்ட் எடுத்துக்கோங்க. அட்ரஸிங் கொடுத்துங்க x0. நேம் கொடுக்கறனா கொடுங்க, உங்க இஷ்டம். நம்ம அவுட்புட் காயில் எடுத்து டைமர் ஆக்டிவேட் பண்றோம். டைமர் 0, டைமர் 1, டைமர் 2 அப்படின்னு ஆக்டிவேட் பண்றோம். செகண்ட்க்கு 3 செகண்ட் என்ன 30 அப்படின்னு கொடுக்குறோம். நான் இப்போ 100 மில்லி செகண்ட் டைமர் எடுத்திருக்கேன். நீங்க 10 மில்லி செகண்ட் டைமர் எடுக்கலாம், ரிட்டர்னிவ் டைம் எடுக்கலாம், உங்களுக்கு என்ன விருப்பமோ எடுத்துக்கோங்க. இப்போ டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்க்கு அப்புறம் நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும். அதுக்கு நம்ம பேரலல் கனெக்ஷன் போடணும். பேரலல் கனெக்ஷன் போட்டு என்ன இந்த டைமர் வந்து இன்புட்டா கால் பண்ணணும். டைமரை இன்புட்டா கால் பண்ணியாச்சு. நமக்கு 3 செகண்ட் கழிச்சு மோட்டார் ஒன் ஆன் ஆகணும். அதுக்கு நம்ம அவுட்புட் காயில் எடுத்துட்டோம். அவுட்புட் அட்ரஸிங் y0, மோட்டார் 1 ஆன் ஆகணும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ஒன் ஆன் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 4 செகண்ட் அதுக்காக நம்ம ஒரு பேரலல் கனெக்ஷன் போடுறோம். போட்டுட்டு ஆஃப்டர் 4 செகண்ட் என்ன நடக்கணும்? மோட்டார் 2 ரன் ஆகணும். அதுக்கு நம்ம டைமர் 1 டிக்ளேர் பண்ணிக்கிறோம். 4 செகண்டுக்கு 40. எப்படி இந்த மோட்டார் 1 ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் 4 செகண்ட் கழிச்சு மோட்டார் 2 ஆன் ஆகணும். அதுக்கு நம்ம ஒரு பேரலல் கனெக்ஷன் எடுக்கிறோம். இங்க டைமர் 1 இன்புட்டா கால் பண்றோம். எதுக்காக? இந்த டைமர் 1 ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த அவுட்புட் ஆன் ஆகணும். அதுக்காக y1 அட்ரஸிங் கொடுக்குறோம். அவுட்புட் அட்ரஸிங் மோட்டார் 2 ஆன் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சொல்றாங்க? ஆஃப்டர் 5 செகண்ட் ரிப்பீட் த சைக்கிள். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 செகண்ட் கழிச்சு சைக்கிள் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டைமர் போடுறோம். டைமர் 2 என்ன பண்ணணும்? டிக்ளேர் பண்ணணும். செகண்ட்ஸ் டிக்ளேர் பண்ணணும். ஓகே 50. ஓகே, இந்த 5 செகண்ட் கழிச்சு என்ன ஆகணும்? சைக்கிள் ரிப்பீட் ஆகணும். இப்போ வந்து இங்க பாருங்க. இப்போ இந்த டைமர் 0 வந்து இன்புட்டா கால் பண்ணிக்கிறோம். 3 செகண்ட் கழிச்சு இந்த மோட்டார் ஆன் ஆகும். இந்த மோட்டார் ஆன் ஆன உடனே இந்த டைமர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். 4 செகண்ட் கழிச்சு நமக்கு இந்த டைமர் 1 ஆக்டிவேட் ஆகும். இந்த மோட்டார் 2 ரன் ஆகும். அடுத்து 5 செகண்ட் கழித்து நமக்கு அடுத்த ஒரு நார்மலி ஓப்பன் கனெக்ட் போட்டோம்னா அந்த டைமர் ஆக்டிவேட் ஆகும். அதே நார்மலி க்ளோஸ் கனெக்ட் போட்டோம்னா டைமர் 2 இங்க நார்மலி க்ளோஸ் கான்டாக்டர் போட்டோம்னா இந்த டைமர் ஆக்டிவேட் ஆகல. இது ஒரு டைம் ஆன் ஆகும். ஆன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இது கட் ஆயிரும். இந்த டைமர் கட் ஆயிரும். கட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த வரை எல்லாமே கட் ஆயிரும். நமக்கு ப்ரோக்ராம் ரீசெட் ஆயிரும். இதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். பில்டு கொடுங்க, சிமுலேஷன் ஆன் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்து ரைட் பிஎல்சி கொடுங்க. பேராமீட்டர் பிளஸ் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் கொடுங்க. எஸ். எகைன் எஸ் கொடுங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பாருங்க ப்ரோக்ராம் ரெடியா இருக்கு. நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட் போட்டங்காட்டி டைமர் 2 ஆல்ரெடி இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பாருங்க டைமர் எல்லாமே 0 காமிக்குது. இப்போ வந்து நம்ம இன்புட் ஆன் பண்ணி பார்க்கலாம். இன்புட்டை வந்து கால் பண்ணியாச்சு. இப்போ இன்புட் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே பாருங்க 3 செகண்ட் கழிச்சு மோட்டார் 1 ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த டைமர் ஆக்டிவேட் ஆகுது. 4 செகண்ட் கழிச்சு மோட்டார் 2 ஆன் ஆகுது. அப்புறம் 5 செகண்ட் கழிச்சு சைக்கிள் ரிப்பீட் நடக்குது.
இந்த மாதிரி தான் நீங்க சைக்கிள் வந்து ரிப்பீட் பண்ணலாம். அது கண்டினியூஸா சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம இன்புட்டை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. இதுதான் guys பேசிக் டைமர் ப்ரோக்ராமிங். ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.